Hello students, welcome all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபிராக்ஷன்ல 6th sum. ஆல்ரெடி 5 sums வந்து finish பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் அப்லோட் பண்றது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரியா? தென் இப்போ நம்ம சம்க்குள்ள போயிடலாம். 6th sum பாத்தீங்கன்னா divide the following கொடுத்திருக்காங்க. அதாவது டிவைட் பண்ண போறோம். ஃபிராக்ஷன்ல இருக்கதை நம்ம டிவைட் பண்ணி போட போறோம். First subdivision பாருங்க 3/7 divide 4. இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 3/7 அப்படி எழுதிக்கோங்க. divide 4 அப்படிங்கிறத இப்போ 4 கீழே 1 இருக்கதா அர்த்தம். சரியா? 4 கீழே 1 இருக்கதா அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணணும், டிவிஷனில் மட்டும் ரெசிப்ரோக்கல் இதை மட்டும் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணக்கூடாது. சரியா? டிவிஷனுக்கு அப்புறமா கொடுத்துருக்க அந்த நம்பரை மட்டும் ரெசிப்ரோக்கல்னா தெரியும் இல்லையா, கீழே இருக்க நம்பரை மேலேயும் மேலே இருக்க நம்பரையும் கீழேயும் அப்படியே தலைகீழாக மாற்றி போடணும். இப்போ 4 இருக்கு, 4 தான் கொடுத்துருக்காங்க. நாம வந்து ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது கீழே 1 இருக்கதா அர்த்தம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 4/1 நம்ம எழுதிட்டோம். இதை தலைகீழா ரெசிப்ரோக்கல் 1/4 அப்படின்னு போட்டுரும். புரியுதா? இப்படிதான் டிவைட் பண்றது மட்டும் இப்படிதான் டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1/4 போட்டாச்சு. எதாவது சேம் டேபிளால் கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கலாம். இல்லை இந்த நம்பரும் இதுவும் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லை இந்த நம்பருக்கும் இதுக்கும் சேம் டேபிளால் கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணி போட வேண்டியதான். ஸோ என்ன வரும் ஆன்சர்? 3 × 1 3 divide 7 × 4 28. 4 7s are 28 தெரியும் இல்லையா டேபிள். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கிளியரா? இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். டிவைட் பண்ணுறது இப்படி தான். டிவைட் பண்ணுறது மட்டும் எப்போவுமே நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பரோட, அதாவது செகண்டாக கொடுத்துருக்க நம்பரோட ரெசிப்ரோக்கல் போட்டு நம்ம எவ்வளோ முடியுமோ ஷார்ட் பண்ணி, அதாவது சேம் டேபிளால் கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/3 divide 5/9. இதுவும் அதே மெத்தட் தான். என்ன பண்ணுவோம், 4/3 அப்படியே எழுதிட்டு இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், 9/5 வருமா? இப்போ சேம் டேபிளால கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3க்கும் 9க்கும் 3 டேபிளால கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ 3 1s are 3, 3 3s are 9. இப்போ வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 4 × 3 12 by 1 × 5 5 இருக்கா? இது நீங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர்ல இருக்கு. இம்ப்ராப்பர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நியூமரேட்டர் மேலே உள்ள நம்பர் பிக்காவும் டினாமினேட்டர் கீழே உள்ள நம்பர் ஸ்மாலாகவும் இருக்கு. அப்படிங்கும்போது இது இம்ப்ராப்பர் ஆகும். இம்ப்ராப்பரால் கொடுத்து வந்துச்சு, ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல மாற்றணும். உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தெரியும் இல்லையா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றுவோம், 12 5ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 5th டேபிள் 2 5s are 10னா பேலன்ஸ் 2, அதாவது ரிமைண்டர் 2. இது கோஷன்ட், இது டிவைசர் ஆர் டினாமினேட்டர். நம்ம இந்த ஃபார்மேட்ல தானே எழுதுவோம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது Q R/D. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், Qன்றது 2, ரிமைண்டருங்கிறது 2, டிவைசர் 5. இதுதான் ஆன்சர். கிளியரா? பார்த்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 1/5 divide 3 3/4. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து இம்ப்ராப்பரா மாத்திக்கணும். இம்ப்ராப்பரா மாத்துறது எப்படின்னு தெரியும் இல்லையா? இப்போ இதோட 5 4ஆல 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணி
வர ஆன்சரோட மேலே உள்ள நம்பரை ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ 5 4s are எவ்வளோ 20, 20 + 1 21/5 டிவைட். இப்போ 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணி 3யோட இந்த 3ஐ ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 3s are 12, 12 + 3 15, 15/4. இப்போ இந்த நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் போடணும். இதுக்கு போடக்கூடாது, எப்போவுமே இந்த நம்பருக்கு தான் போடணும். ஸோ 21/5 into 4/15. ஓகேவா? இப்போ சேம் டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 21ஐயும் 5ஐயும் பார்க்கணும். 4 15 சேம் டேபிளால் கேன்சல் ஆகுமா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 21 15 ஆகுமா அப்படி பார்க்கணும். இப்போ 21 15 ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 5 3s are 15, 7 3s are 21. வேறு எதுவும் பண்ண முடியுமா? வராது. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 7s are 28, 5 5s are 25. ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னா இம்ப்ராப்பரில் இருக்குது. அப்போ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் நம்ம ஆன்சர் போடணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோமா? 28 25ஆல். ஸோ 25 1s are 25, பேலன்ஸ் வந்துட்டு 3. இப்போ நம்ம என்ன எழுதுவோம்? கோஷன் வந்துட்டு 1, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3, டிவைசர் பார்த்தீங்கன்னா 25. திஸ் இஸ் த ஆன்சர். கிளியரா? ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வர்ற ஆன்சருக்கு இம்ப்ராப்பராக மாற்றின பிறகு அதை வந்து ரெசிப்ரோக்கல் போட்டுட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கிறோம். சேம் டேபிளால் கேன்சல் ஆச்சுன்னா அப்படியே கேன்சல் பண்ணி போடணும், இல்லைன்னா அப்படியே மல்டிபிள் பண்ணி போடணும். வர்ற ஆன்சர் வந்து இம்ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் போடணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடும்போது டிவிஷன் எடுத்து டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட போகிறோம். இதுதான் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 9 2/3 டிவைட் 1 2/3 கொடுத்துருக்காங்க. இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ப்ராப்பராக மாற்ற போகிறோம். அது தெரியும் இல்லையா? 3 9ஐயும் மல்டிபிள் பண்ணணும், ப்ளஸ் இதை ப்ளஸ் பண்ணணும். 3 9s are எவ்வளோ? 27, 27 + 2 29/3 டிவைட் 3 1s are 3 + 2 5, 5/3. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ரெசிப்ரோக்கல் போடணும். ஃப்ராக்ஷனில் டிவிஷன் அப்படின்னு வரும்போது இந்த மெத்தட் தான் வரும். ஓகேவா? இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ட்டு 3/5. இது நம்ம கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். 3யும் 3யும் கேன்சல் ஆகுமா? 3 1s are 3, 3 1s are 3. இப்போ வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம். 29/5. இது பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பரில் இருக்குது. இம்ப்ராப்பர் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடணும். அப்போது 29ஐ 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5 5s are 25, ரிமைண்டர் வந்து 4. அப்போ அது அந்த ஃபார்மேட் தெரியல எப்படி எழுதணும்னு. ஸோ கோஷன் ரிமைண்டர் டினாமினேட்டர். ஸோ இப்போ கோஷன் என்ன? 5, ரிமைண்டர் 4, டினாமினேட்டர் 5. This is the answer. Next fraction. Okay va? Clear ah? இப்போ next sum பார்க்கலாம். Next பாருங்க, Gauri purchased 3 1/2 kg of tomatoes. அதாவது 3.5 கிலோன்னு அர்த்தம். ஆஃப் 1/2ங்கிறது. 3/4 kg of brinjal. அது 3/4 கிலோ. And 1/4 kg of onion. 1/4. What is the total weight of the vegetables she bought? அப்படின்னா என்ன டோட்டல் அப்படின்னாவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆட் பண்ணணும். டோட்டல் சம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறது தான். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா, தெரியும் உங்களுக்கு.
ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 அதாவது டொமேட்டோஸ், பிரிஞ்சால், ஆனியன், இது 3ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி போட போகிறோம். ஆட் பண்ணி போட்டால் மொத்தமாக அவங்க என்ன வெஜிடபிள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். டொமேட்டோஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 1/2 இல்லையா, 3.5 kg. ஆனியன் 3/4 kg. சாரி, பிரிஞ்சால் ஆனியன் 1/4 kg. இது நம்ம என்ன பண்ணணும், டோட்டல்னு கொடுத்துருக்கிறதுனால டோட்டல்னு ஆட் பண்ணணும். ஸோ 3 1/2 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1 1/4. இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இம்ப்ராப்பராக நம்ம மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது இம்ப்ராப்பர் தெரியலையா, 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி 4ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். 2 3s are 6, 6 plus 1 7/2 ப்ளஸ் இந்த 3/4 அப்படியே போட்டுக்கோங்க, ஏன்னா அது நார்மலாக தான் இருக்குது ஃப்ராக்ஷனில். ப்ளஸ் 4 1s are 4, 4 plus 1 5, 5/4. கிளியரா? இதுக்கப்புறம் seven by 2, 3/4 plus 5/4. இது பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் பார்க்கணும். பார்த்தா எல்லாமே இது ரெண்டு மட்டும் சேமாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, சேமாக மாற்றிக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சேமாக இருக்க டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கரெக்டாக போட்டுக்கோங்க. 7/2 அப்படியே வச்சுட்டு இது ரெண்டும் சேமாக இருக்கா, ஸோ இதை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு காமனாக இருக்குது சேமாக, அதை மட்டும் கீழே போட்டுக்கோங்க. 3 + 5. புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? இது போடக்கூடாது, ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டு தான் சேமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும், 7/2 அப்படியே இருக்கும், ப்ளஸ் 3 + 5 8, 8/4. கிளியரா? சேமாக இருக்குது டினாமினேட்டர், அதனால் 4 போட்டுக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது, ஏன்னா கீழே வந்துட்டு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். 2க்கு 4க்கு எல்சிஎம் 2 டேபிளால் 2 1s are 2, 2 2s are 4, தென் 2 டேபிளால் 1, 2 1s are 2. இப்போ என்ன வரும் எல்சிஎம், 2 × 2 4, 4 தான் எல்சிஎம். அப்போ நம்ம 4 வரணும்னா, இப்போ இதில் ஆல்ரெடி 4 இருக்குது டினாமினேட்டர், ஸோ அதை வந்து இன்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கூட போட வேணும். இப்போ இதுக்கு வந்துட்டு மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும், 4 வரணும். ஸோ 2வோட 2வை நம்ம மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ 7/2 இங்கேயும் 2ஆல் இங்கேயும் 2ஆல், ஸோ என்ன வரும் 14/4 வருமா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். 7/2 தான் 14/4 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 14/4 ப்ளஸ் 8/4. கிளியரா? இப்போது 4 அப்படியே போட்டுக்கலாம். 14ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், 22 வருமா? இது நம்ம என்ன பண்ணோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம ஷார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லைனா கூட டைரெக்டாகவும் போடலாம். நான் இதை ஃபஸ்ட்டு இப்படியே ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். 2ஆல் பண்ணலாமா? 2 2s are 4, 11 2s are 22, 11/2 வருதா? இது வந்து நம்ம இம்ப்ராப்பரில் இருக்குது. இம்ப்ராப்பர்னு இருந்தாவே நம்ம வந்து மிக்ஸ்டாக மாற்றுவோம் இல்லையா? ஸோ 11 2ஆல் 5 2s are 10, பேலன்ஸ் 1. ஸோ இது எப்படி எழுதுவோம், கோஷன் ரிமைண்டர் டிவைசர். கிளியரா? ஸோ வந்து கேஜியில் கொடுக்கறதுனால கேஜி, இதுதான் ஆன்சர். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? நல்லா பார்த்துக்கோங்க. டொமேட்டோ
பிரிஞ்சால், ஆனியன் இது 3ம் கொடுத்துருக்காங்க. இது 3ம் கொடுத்துட்டு எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணிடலாம். பட் இதில் வந்து 1ல் தான் 2ல் சேமாக இருக்குது, 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேமாக உள்ளதை மட்டும் ஆட் பண்ணுறோம் இங்கே. அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரோட இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரையும் ஆட் பண்ணுறோம். பார்க்கும்போது இதில் வந்து டினாமினேட்டர் வந்து 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் 4 வருது. அப்போ 4 வருதுங்கிறதுனால டினாமினேட்டரை 4ஆக நம்ம மாற்றுறோம். இது ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன் இங்கே. இது வந்து 2 இருக்கிறதுனால அதை வந்து மாற்றுறோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது தான் 4 கிடைக்கும். ஸோ மேலேயும் 2ஆல் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட 8/4 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இம்ப்ராப்பரில் கிடைக்குது. இம்ப்ராப்பரை நம்ம ப்ராப்பராக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி ஆன்சர் போட்டிருக்கோம். கிளியரா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 8, 9, 10 இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புரியுதா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.